நான் உங்களுக்கு ஒரு அழகான காதல் கதையை சொல்ல போறேன். ஒரு காதலன் காதலிக்கு இடையே நடக்கக்கூடிய ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு நாளை பற்றின ட்ராவல் தான் இந்த ஸ்டோரி. ஷார்ட் ஸ்டோரி தான். ஸோ அட் எண்ட் ஆஃப் த ஸ்டோரி ஒரு காதலன் காதலுக்கு இடையேயான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னென்ன, அதை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணுறாங்களா, அப்படி ஃபுல்ஃபில் பண்ணி திருமணன்ற பந்தத்துக்குள்ளே இணைய அவங்க 2 பேரும் குவாலிஃபை ஆகுறாங்களா அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கான கதை. ஸோ கேளுங்க, கேட்டுட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. This video is sponsored by Buymoot. Buymoot அப்படின்றது அமேசான், ஃப்ளிப்கார்ட் போன்ற ஆன்லைன் வர்த்தகங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தாங்க. நம்ம எப்படி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் கம்மி விலையில அங்க கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம போய் அங்க பர்ச்சேஸ் பண்றோமோ, அதை விட கம்மியான விலையில நமக்கு இந்த Buymootல கிடைக்குதுங்க. பாருங்க, நானும் இதுல பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். இத்தனை பொருட்களும், அதுவும் பிராண்டட் பொருட்கள் வெறும் 1000 ரூபாயில கிடைச்சது அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அதுதாங்க நம்ம Buymoot. பாருங்க, இன்வாய்ஸ் காப்பி கூட கொடுத்துருக்காங்க. சொன்ன டேட்ல சொன்ன டைம்ல அதுவும் டெலிவரி பண்ணிருக்காங்க. சோ இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? உடனே Buymoot ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, உங்க பணத்தை சேமிங்க. ஒரு அழகான வீட்டுல, ஒரு அழகான ரூம்ல ரொம்ப ஹேண்ட்ஸமா அழகா ஒரு பையன், 27 ஏஜ் இருக்கக்கூடிய ஒரு பையன் போன்ல பேசிட்டு இருக்கான் அவனோட காதலிக்கிட்ட. இவரு தான் நம்மளோட கதை ஹீரோ யாதவ். அண்ட் அவங்க காதலியோட பேர் யமுனா. நம்ம ஹீரோ ட்ரிபிள் முடிச்சுட்டு ஒரு பில்டிங் எலக்ட்ரிஷியனா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. யமுனா பிடெக் முடிச்சுட்டு ஒரு ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க கடந்த 3 வருஷமா ரொம்பவே சின்சியரா பண்ணிட்டு வராங்க. ஸோ இவங்களோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான நாளை பிளான் பண்றாங்க. என்னென்ன பிளான் பண்றாங்க, எங்கெல்லாம் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி இவங்களோட காதல் எங்க ஆரம்பிச்சது, எப்படி ஆரம்பிச்சதுன்னு பாத்துக்கலாம். அண்ட் சொல்ல மறந்துட்டேன், இவங்க 2 பேருமே ஒரு வெல் ட்ரெயின்ட் பைக் ரைடர்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த பைக் ரைடர் தான் இவங்களோட வாழ்க்கையில இவங்களை சந்திக்க வைக்க ஒரு காரணமா இருந்தது. எப்படின்னு கேக்குறீங்களா? ஒரு நாள் நம்ம ஹீரோ யாதவ் ரொம்ப வேகமா ஒர்க்குக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் யமுனா அவங்களும் இன்டர்வியூக்காக ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்காங்க. ஐயோ டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடா போயிட்டு இருக்கும்போது நம்ம யாதவ் என்ன பண்றாரு, கிராஸா மாறி மாறி ஸ்பீடா போயிட்டு இருக்காரு. நம்ம யமுனாவும் அதுக்கு ஈக்குவல் கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல ஒரு சேசிங் மாதிரி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ யமுனா யாதவை சேஸ் பண்ணி அவங்க போயிட்டு இருக்காங்க. இதை கண்ட யாதவ் அவனுக்கு கோவம் வந்துருச்சு. ஏன்னா ஒரு பைக் ரைடர் இல்லையா, யாரும் அவனை சேஸ் பண்ணி போனா கோவம் வரும் தானே. ஸோ அவன் பாட்டுக்கு திரும்ப ஸ்பீடா போய் யமுனாவை கிராஸ் பண்ணி போறான். இதை நோட் பண்ண யமுனா என்ன இவன் இன்டர்வியூ போறப்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கோவம் அடைஞ்சு ஸ்பீடா போய் திரும்ப அவனை கிராஸ் பண்ணி போறாங்க. உடனே இவன் கோவப்பட்டு, ஏய் நாமா என்ன நீ ரொம்ப அப்படியே பைக் ரைடர் நினைப்பா அவனுக்கு மனசுல, இப்படி சேஸ் பண்ணி போயிட்டு இருக்க, எங்கேயா போய் விழுந்து தொலையாத, பொறுமையா போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஏய் என்ன, நான் பாட்டுக்கு தானே கம்முன்னு போயிட்டு இருக்க, நீ என்ன என்கிட்ட வம்பு பண்ற? ஆமா நான் பைக் ரைடர் தான், உனக்கு என்ன இப்போ, நான் அப்படித்தான் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. என்னது பைக் ரைடரா? ஓஹோ பைக் ரைடர்னா எப்படி வேணா நீ வண்டியை ஓட்டுவியா? வா பாத்துக்கலாம், நானும் பைக் ரைடர் தான், உனக்கு எனக்கு போட்டி, யார் ரொம்ப ஸ்பீடா வண்டி ஓட்டுறாங்கன்னு சொல்லிட்டு பாத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறான். நம்ம யமுனா, ஓஹோ சரிவா பாத்துக்கலாம், நீ அண்ணான்னு சொல்லிட்டு நான் தான் பெஸ்ட் சாம்பியன் சொல்லிட்டு இந்த ஜில்லாலேயே பேர் எடுத்து வச்சிருக்க, நீ எனக்கே போட்டியா வரியா, வா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யமுனா சொல்றாங்க. என்னது பெஸ்ட் சாம்பியனா? நீ பெஸ்ட் சாம்பியனா? அப்ப நான் யாராக்கும்? இந்த ஏரியாவுக்கு நான் தான் பெஸ்ட் சாம்பியன் தெரியுமா? ஓஹோ சரி வா போட்டி வச்சுக்கலாம், வா யார் இதுல ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் தி பெஸ்ட் சாம்பியன், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அவங்களோட ரேஸை ஸ்டார்ட் பண்றாங்க. போறாங்க அப்படி இப்படின்னு வளைச்சு ஓட்டுறாங்க. இவங்களால ரோட்ல எல்லாம் ஹெவி டிராஃபிக் ஜாம், நிறைய கார் ஸ்கிட் ஆகுது. போறாங்க, அவ்வளோ ஸ்பீடா போறாங்க. போயிட்டு அப்படியே அதுல காடு மேட்லாம் பூந்து போகும்போது கடைசியில பார்த்தா நடுவுல ஒரு, அது ஓடையும் சொல்ல முடியாது, ஒரு ஆறுன்னு சொல்ல முடியாது, 2 கட்டனா இருக்கு. ஃபுல்லா பக்கத்துல எல்லாம் அடர்ந்த செடி கொடி மரம் எல்லாம் வளர்ந்துருக்கு. கடைசியில பார்த்தா அங்க நிக்கிறாங்க. சரிப்பா, இவ்வளோ நேரம் உனக்கு நான் எனக்கு நீ சரிசமமாக தான் ஓட்டிட்டு வந்தோம். இப்போ ஒரு சேலஞ்ச், இந்த ரிவரை யாரு கரெக்டா ஒரே அட்டம்ப்ட்ல கிராஸ் பண்றாங்களோ அவங்க தான் தி பெஸ்ட்ன்னு சொல்லிட்டு சொல்றான். யமுனாவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பைக்கை பின்னாடி எடுத்துட்டு வந்துட்டு ரேஸ் ஃபுல்லா கொடுத்துட்டு அப்படியே ஜாயின் டேக் ஆஃப் ஆறாங்க. பாருங்க, அப்படியே ஏர்ல இப்ப மிதந்துட்டு இருக்காங்க. அவன் உடனே நினைக்கிறான் யாதவ், ஐயோ இதுல இவ ஜெயிச்சிருவா போல இருக்கே,
விடக்கூடாது விடக்கூடாது, நாம தான் பெஸ்ட்டுன்னு காட்டணும், எப்பதான் பையன் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி காட்டுன்னு சொல்லிட்டு அவளை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கோசரம் நாம டைம் எத்தனைன்னு சொல்லிட்டு கேட்குறான். அவளும் டக்குன்னு அந்த இதில் கேர் பண்ணிக்காம டைம் அப்படின்னு சொல்லிட்டு கை எடுத்துட்டு பார்க்குறா. அந்த செகண்ட்ல அவளோட இவனோட வண்டியில மோதி 2 வண்டியுமே டேஷ் அவுட் ஆகி வண்டி பொத்துன்னு தண்ணியில விடுது. இவங்க 2 பேரும் கொஞ்சம் தூரமா போய் சாக்கடை மாதிரி இருக்கிற இடத்துல போய் விழுறாங்க. கம்முந்தடிச்சு விழுந்து எழுந்து உக்காந்தா அவங்க மூஞ்சி எல்லாம் சேரு நாத்தமான நாத்தம். 2 பேருமே ஃபுல்லா பிளாக் ஆயிட்டு கண்ணெல்லாம் ரெட் கலர்ல இருக்கு. ஐயோ என்னடா இது நாத்தம், நம்ம ரிவரை தானே கிராஸ் பண்ணோம், இங்க இருந்து வந்தது இந்த டிச்சு தண்ணி சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஒரே எருமைங்க பண்ணிங்கன்னு மேய்ஞ்சிட்டு இருக்குதுங்க. அந்த எருமைக்கு ஓனர் வந்துட்டு அந்த ஓடையில வந்து எருமைங்களை பண்ணிங்களை குளிக்க வைக்கிறதுக்கோசரம் கூட்டிட்டு வந்திருப்பாரு போல. அவங்க குளிக்க வச்ச தண்ணியில இவங்க 2 பேர் போய் விழுந்து சேரி சகதியுமா ஆகி எப்பா சாணி ஒரே நாத்தமான நாத்துல உட்காந்து எழுதுறாங்க. இதுல கொஞ்சம் வேற வாய்க்குல வேற போயிடுச்சு நம்ம யாதவுக்கு. தூன்னு சொல்லிட்டு துப்பிட்டே இருக்கோம். ஏண்டா நாயே, என்னடா வேலை பார்த்து வச்சிருக்க, நீ என்ன ஜெயிக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ செஞ்சியா? அப்பப்பா 2 பேருமே எந்த நிலைமையில ஆனா இருக்கும் பாத்தியா? ஓஹோ இல்ல நான் தான் பெஸ்ட், நான் தான் ஜெயிச்சோம்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுல 2 பேருமே தோத்து போயிட்டு இப்படி உக்காந்துட்டு இருக்கோம். சரி எந்திரி, வண்டி எந்த மூலையில கிடக்குது தெரியலன்னு எந்திரிக்கும் போது, ஏப்பா யாருப்பா எந்திரிங்கப்பா, எருமைங்களை குளிப்பாட்டுற தண்ணியில வந்து குளிச்சுட்டு இருக்கீங்க, அதான் அங்க போகுதுல தண்ணி, அங்க போய் உருட்டு பொருளுங்களே, இங்க வந்து ஏன் உட்காந்துட்டு இருக்கீங்க? கடைசியில எருமைய கூட நிம்மதியா குளிப்பாட்ட விட மாட்டேன்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கான். ஆமா எருமைய நீயே பார்த்து தேய்ச்சிக்கோ போயா அப்படின்னு சொல்லிட்டு யாதவ் எஞ்சி மெல்லாம அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வரான். வந்துட்டு அப்புறம் 2 பேரும் அங்கே போடுற தண்ணியில ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு ட்ரெஸ் எல்லாம் இது பண்ணிக்கிட்டு, ஐயோ இப்படி நனைஞ்சு போச்சே, நான் இன்டர்வியூக்கு எப்படி போவேன் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரே புலம்பல். யமுனா, ஏய் இன்டர்வியூ இங்க பைக்கு போச்சுடி. டேய் நானா அதுக்கு காரணம், நீ தாண்டா டைமை கேட்ட. ஆமா உன்னை கவுக்க கேட்ட, கடைசியில் நானே கவுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உங்களோட பைக்கை எடுத்துட்டு பைக் பட்டறைக்கு போறாங்க. பக்கத்துல இருந்து பைக் பட்டறைக்கு போயிட்டு சர்வீஸை விட்டுட்டு ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணி திருப்பி வாங்கிட்டு அவங்க கிளம்புறாங்க. அந்த 2 hours கேப்ல அவங்க 2 பேரும் அவங்கள பத்தி ஷேர் பண்ணிக்கிறாங்க. என் பேர் யமுனா, நான் பிடெக் முடிச்சுட்டு ஐடி கம்பெனிக்கோசரம் இன்டர்வியூக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. என் பேர் யாதவ், நான் AAA முடிச்சுட்டு நான் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், பில்டிங் எலக்ட்ரிஷியனா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றான். அப்புறம் பார்த்தா 2 பேரும் சேம் காலேஜ்ல சேம் இயர் தான் படிச்சுட்டு இருக்காங்க, பட் வேற டிபார்ட்மெண்ட், ஆனாலும் பார்த்துக்கிட்டது இல்லை. ஸோ அதுவே அவங்க 2 பேருக்குள்ள ஒரு எக்ஸைட்மெண்ட்டை உருவாக்கிடுச்சு. ஸோ அதுவும் இல்லாமல் இவங்க 2 பேரும் பைக் ரைடர்ஸா, அதுவும் அவங்களுக்குள்ள இன்னும் ஒரு இனம் புரியாத ஒரு அன்பை உருவாக்கி விட்டுருச்சு. சரி ஓகே சரி சாரி, என்னாலதான் என் மேலதான் தப்பு, நான் தான் உங்களை இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாதுன்னு அவன் கேட்குறான். இட்ஸ் ஓகே, நான் தான் என் வேலையை பார்த்துட்டு போயிருக்கணும், நான் என்னத்துக்கு போயிருந்தா இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தா எனக்கு இந்த ஜாப் கிடைச்சிருக்கும், நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே மாற்றி சாரி கேட்டுக்கிறாங்க. அதுக்குள்ள பைக்கும் ரெடி ஆயிடுச்சு. சரி ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அப்புறம் சரி இவ்வளோ அளவு பேசிட்டோமே, உங்க இன்ஸ்டா ஐடி என்ன, ஃபேஸ்புக் ஐடி என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் ஃபேஸ்புக்ல சேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் வீட்டுக்கு போய் ஹாய் பாய் சாப்பிட்டீங்களான்னு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து சாப்பிட்டியாடி செல்லும் டார்லிங் அப்படின்னு போன்ல பேசுற அளவுக்கு அவங்களோட கான்வர்சேஷன் வளர்ந்து அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சு இருக்காங்க. ஸோ இப்படிதான் இவங்களோட காதல் கதையானது ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ அவங்க ஒரு எக்ஸைட்மெண்ட்டான டேக்கு பிளான் பண்றாங்கன்னு சொன்னலையா, அது என்ன எங்க போறதுக்கு பிளான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க அப்படி சின்சியரா என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, இவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சு கடந்த 3 வருட காலமா இவங்க அவுட்டிங்னு சொல்லி எங்கேயுமே போனதில்ல. இவனுக்கு ரொம்ப ஆசை லாங் டிரைவ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எத்தனையோ டைம் கேட்டதுக்கு யமுனா ஓகே சொல்லவே இல்லை. ஸோ இப்போ அவளா கேட்குறா, என்னை எங்கேயாவது லாங் டிரைவ் கூட்டிட்டு போ கம்மிங் சண்டே அப்படின்னு சொல்லிட்டு. இவனுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சு. நிஜமாலுமா, இதை தாண்டி நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். அப்பா நீ லவ் ப்ரப்போஸ் பண்ண அன்னைக்கு கூட எனக்கு இவ்வளோ சந்தோஷம் இல்லை, ஆனால் இன்னைக்கு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு, சரி நான் உடனே உன்னை கூட்டிட்டு போறேன், கம்மிங் சண்டே கண்டிப்பா மார்னிங் 6 o'clock உன் வீட்டில் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு உடனே அவன் ட்ரீம்ல மிதக்குறான். ஓ சண்டே லாங் டிரைவ், யூ சோ எக்ஸைட்டட், அங்க போகலாம் இங்க போகலாம், இதை பிளான் பண்ணலாம், அதை சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பலவிதமான எண்ணங்கள் அவனுக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு.
ஸோ அதுக்கேற்ற மாதிரி அன்றைக்கி அவங்க பேசுனாங்க, வெள்ளிக்கிழமை பேசுனாங்களா, சனிக்கிழமை ஃபுல் டே வந்துட்டு பைக்கை சர்வீஸ் பண்ணுறது, ரிப்பேர் எல்லாம் ஆகாமல் பார்த்துக்கிறது, டயர் அதெல்லாம் சரி பண்ணுறது, டேங்க் ஃபில் பண்ணுறது, அப்புறம் ட்ராவலுக்கு தேவையான பொருட்களை வாங்குறது, சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாமே வாங்கிட்டாங்க. அதே மாதிரி சொன்ன மாதிரி ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆகுது. யமுனாவோ அவங்க வீட்டில் சொல்லி பர்மிஷன் வாங்கிட்டான். காலையில் 6 மணிக்கெல்லாம் அவ்வளோ ரெடி ஆகிட்டான். இவனும் காலையில் 6 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டான். ஹார்ன் அடிக்கும்போது கரெக்டாக யமுனா அழகா அப்படி ஒரு ஒயிட் சுடியில் வந்துட்டு அழகா ஃப்ரீயாக விட்டுட்டு ரெட் லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு அப்படியே ஸ்டைலாக வாக் பண்ணிட்டு பேகை ஷோல்டரில் மாட்டிட்டு வரா பாருங்க. சும்மா அந்த வானதுலேருந்து தேவதை குதிச்ச மாதிரி இருந்தது. அவ்வளோ அழகா வரா. அதை பார்த்துட்டு இவன் அப்படியே பைக்ல ஸ்டன் ஆகி நிற்கிறான். இவனையும் குறைச்சி சொல்ல முடியாது, இவனும் ஹேண்ட்ஸம் தான். இவனும் ரெட் டிஷர்ட் போட்டு ப்ளூ ஜீன்ஸ்ல அழகா அப்படியே ஹெல்மெட் மாட்டிக்கிட்டு சூப்பராக நின்றுட்டு இருக்கான் ஹேண்ட்ஸமா. ஸோ சொல்லப்போனால் ஒரு க்யூட் அண்ட் ஹேண்ட்ஸம் கப்பிள்ஸ் தான் அவங்கள சொல்லணும். அவ வரா, என்னடி எல்லாம் ரெடியா போலாமா ட்ரிப்புக்குன்னு சொல்ல கேட்குறான். நான் ரெடி, நீ எல்லாமே கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டியா, ஹெல்மெட் அதெல்லாம். ஸோ அவள் சீட்டில் ஏறி உக்காந்ததுக்கப்புறம் சேஃப்டி கியர்ஸ் அப்புறம் ஹெல்மெட்லாம் கரெக்டாக போட்டு விட்டுட்டேன். அப்படியே நேற்று ராத்திரி தேடி தேடி எடுத்து வச்ச பைக் ரைட் பிளேலிஸ்ட்டும் போட்டு விட்டேன். என்ன பண்ணுறது, இம்ப்ரெஸ் பண்ண இவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கே. ஹேர் பாட்டில் ஒரு சைடு யமுனாக்கும் இன்னொரு சைடு எனக்கும் வச்சுட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணேன். சே, வேற லெவல் ஃபீலிங்க. ஸ்டார்டிங்லே சுத்துதே பூமி, இது போதுமடா சாமி அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அந்த பாட்டு போட்டு விட்டுட்டு அப்படியே வண்டி நான் மூவ் பண்ண ஆரம்பித்தேன். வண்டி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஈஸியாலேருந்து வெளியே வருது. மெயின் அப்படியே அவுட்டில் வருது. பைபாஸில் என்ட்ரு ஆகுது. இப்போ பைக்கை நான் ஸ்பீடாக ரைஸ் பண்ண ஆரம்பித்து ஒரு அப்படி இப்படின்னு ஒரு 2 hours எங்கேயும் நிறுத்தாமல் நான் ஸ்டாப் ரைடிங்கில் பாண்டிச்சேரி வந்து சேர்ந்துட்டோம். பாண்டிச்சேரி வெல்கம்ஸ் யூ அப்படின்ற போர்டை பார்த்துட்டு அவ கண்ணாலேயே சைட் மிரர்ல எங்க போறோம் அப்படின்ட்டு கேட்டா. நான் அதுக்கு ஜஸ்ட் ஸ்மைல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வண்டியை ஓட்டினேன். பார்த்தா நான் போக வேண்டிய ரூட்டை மறந்துட்டேன். என் முன்னாடி 4 ரூட் போகுது. எதுல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மறந்துட்டேன். ஐயோ, இவன் முன்னாடி ரூட் மேப்பை பார்த்தா அசிங்கமா போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் போடுறேன். சரி, நம்ம சாப்பிடலாம் அப்படின்ற டைமில் கூகுள் மேப்பை பார்த்துட்டு ரூட்டை கண்டுபிடிச்சிடலாம் சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ வண்டி ஓரமாக ஒரு ஓரங்கட்டி நிறுத்திட்டு இறங்குனதுக்கப்புறம் யமுனா கேட்குறா, என்ன ஆச்சு அப்படின்ட்டு. இல்லடி பசிக்குது. அப்படியா, எனக்கு எதுவும் பசிக்கலையே. 2 மணி நேரம் நிறுத்தாமல் வண்டியை ஓட்டிகிட்டு வந்திருக்கண்டி, கொஞ்சம் பாவமாக பாரு என்ன. ஓஹோ, சரி சரி சரி, வண்டிக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும், எனக்கெல்லாம் இல்லை. சரி வா, வந்து தொலை போ, ஏதாவது ஆர்டர் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும். அங்கே போயிட்டு சரி நீயே ஆர்டர் பண்ணிடா, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஃபோனை தூக்கிட்டு ஓடுனேன். அவள் எனக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ணிட்டு இருந்தா. அந்த டைமு நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு போயிட்டு கூகுள் மேப்பில் நான் போய் சேர வேண்டிய டெஸ்டினேஷனுக்கான ரூட் மேப்பை பார்த்து மைண்டில் ஏற்றிக்கிட்டேன். அப்படியே ரிட்டர்ன் வந்ததும் அவள் எனக்கு பிடிச்ச டிஷ்ஷை ஆர்டர் பண்ணி வச்சுருந்தா. ஸோ அதை சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 hourக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சுட்டு எகெயின் ஒரு 9:30 சம்திங் வந்து நாங்கள் திரும்பவும் கிளம்ப ஆரம்பித்தோம். போகிறோம் கரெக்டாக அப்படி இப்படி சந்து பொந்துன்னு பூந்து போய் ஒரு இடத்துக்கு போய் டெஸ்டினேஷனை அரைஞ்சிட்டோம். ஆனால் அக்யூரேட் டெஸ்டினேஷன் இன்னும் நாங்கள் போகலை. அதுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் வந்து நடந்து போகணும். இப்போ நாங்கள் பைக்கை பார்க் பண்ணிவிட்டு எங்களோட திங்ஸ் எல்லாம் அங்கே வச்சுட்டு சேஃப்டியாக லாக் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்து ஒரு டிக்கெட் மாதிரி வாங்கி உள்ளே நடந்து போகிறோம். உள்ளே நடந்து போயிட்டு ஒரு கொஞ்சம் தூரம் போனதுமே ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நான் யமுனாவோட கண்ணில் கர்ச்சீஃப் கட்டி விட்டுட்டு என்னடா பண்ற அப்படின்னு கேட்டா. அவ நீ கம்மனை வாடி, நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவ கையை பிடிச்சி மெதுவாக கூட்டிட்டு போனேன். அப்படியே போய் மெதுவாக நிற்க வச்சுட்டு அங்கே சுற்றி ஒரே டூரிஸ்ட் ஸ்பாட்டு தான். அங்கேருந்து எல்லார்கிட்டேயும் ப்ளீஸ் நான் என்னோட லவ்வரை இம்ப்ரெஸ் பண்ண வந்திருக்கேன், எனக்காக கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டேயுமே போய் நான் அவ கர்ச்சீஃபை திறக்கும்போது எல்லாரும் கிளாப் பண்ணுங்க ப்ளீஸ்ன்னு சொல்லி எல்லார்கிட்டையும் கெஞ்சி கேட்டுட்டு அப்புறம் ஒருத்தர்கிட்ட ஃபோனை கொடுத்து இந்த மொமெண்ட்டை கேப்சர் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துட்டு மெதுவாக கரெக்ட் வியூவில் நிற்க வச்சுட்டு அவன் கண்ணை அந்த கர்ச்சீஃபை கழட்டி விட்டான் பாருங்க. அப்படியே செம்ம சூப்பராக இருந்தது. மேகமூட்டம், மழை வர மாதிரியான ஒரு ஃபீலிங், காற்று சிலு சிலுன்னு அடிக்குது.
அப்படியே அவளுக்கு எதிரில் ஒரு பரந்த வெளி, புல்வெளி, அதில் அழகழகாக டிசைனாக கட் பண்ணியிருந்தாங்க. பார்த்தா அவ்வளோ ஷாக் ஆகிட்டா. இந்த மாதிரியான இடத்த என்னோட லைஃப்பில் நான் பார்த்ததே இல்லை, இவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் குதிச்சு அப்படியே நான் வந்து ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிட்டா. எல்லாருமே அங்கே கிளாப் பண்ணவும் அவள் அப்படியே கொஞ்சம் ஷை ஆயிட்டா. ஆனாலும் டீ சூப்பராக இருக்குடா, தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹக் பண்ணிவிட்டு நான் சந்தோஷத்தில் குதிச்சா. அதுக்கப்புறம் அப்படியே அந்த ஒரு மொமெண்ட் ஒரு 10 நிமிஷம் கிராஸ் ஆகி போனதுக்கப்புறம் ஃபோனை வாங்கிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அப்புறம் அவள் கேட்டா இது என்ன பிளேஸு அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த பிளேஸை பற்றி சொன்னேன், எக்ஸ்பிளனேஷன் பண்ணேன். அப்புறம் அப்படியே ஒரு 2 hours அங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மெதுவாக கீழே இறங்கி வந்தோம். அது ஒரு ஹில் ஸ்டேஷன், ஓகேங்களா. ஹில் ஸ்டேஷன்லேருந்து கீழே இறங்கி வந்துட்டு திரும்பவும் எங்களோட பைக்கை எடுத்துகிட்டு கிளம்பணும். அந்த பிளேஸ்லேருந்து ஒரு 1 hour ட்ராவலுக்கு அப்புறம் ஒரு 2 மணி வாக்கில் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் மதிய சாப்பாட்டை முடிச்சுக்கிட்டோம். மதிய சாப்பாட்டை முடிச்சுக்கிட்டு சரி ஓகே இப்போ என்ன சென்னை கிளம்பலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். டேய் இவ்வளோ நேரம் நீ வண்டி ஓட்டிகிட்டு வந்தல, இப்போ பைக் சாவியை கொடு நான் ரைட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் வாங்கிட்டா. எனக்கு செம்ம சர்ப்ரைஸ். என்னது நீ வண்டி ஓட்டுறியா? இல்லை நானே ஓட்டுறேனே. கொடுன்ற அப்படின்ட்டு அவ என்னை அதட்டி வாங்கிட்டா. அப்புறம் அவள் ஹெல்மெட் போட்டுட்டு சேஃப் கேஸ்லாம் போட்டுட்டு கரெக்டாக நாங்களும் இந்த தடவை ஏர்பேட் வந்து அவள் வச்சுக்கல, எனக்கே கொடுத்துட்டா. நானே ஏர்பேட் உனக்கு தான் தேவைப்படுன்னு சொல்லிட்டு எனக்கே கொடுத்துட்டா. அதில் பாட்டை போட்டு விட்டுட்டு சும்மா வண்டியை எடுத்தா பாருங்க, அப்பப்பப்பப்பா அவ்வளோ ஸ்பீடு ஓட்டுறா அவ்வளோ ஸ்பீடில் ஓட்டி ஒரு வழியாக கடலூர் வழியாக நாங்கள் வந்துட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கலான்னு பார்த்தேன். ஆனால் அவள் எப்படி என் மேலே நம்பிக்கை வச்சு எதுவுமே பேசாமல் வந்தாலோ அதே மாதிரி நானும் அவன் மேலே நம்பிக்கை வச்சு எதுவுமே பேசாமல் போகணுன்றதுனால நான் எதுவுமே கேட்கல. ஆனால் செம்ம ஸ்பீடுங்க. சொல்லப்போனால் நானே அவளை இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிட்டேன். அந்த அளவுக்கு பயமே வந்துருச்சு எனக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ ஸ்பீடாக ஓட்டிகிட்டு வர வண்டியை வந்துட்டு ஒரு இடத்துல வண்டியை பார்க் பண்ணியாச்சு. ஸோ ஒரு 5 மணி இருக்கும், ஒரு 5:30 பக்கம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கே ஒரு டீ ஷாப் இருந்தது. டீ ஷாப்பில் டீ குடிச்சிட்டு சரி இங்கே எல்லாமே சேஃப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பேகு எங்கள் திங்ஸு எல்லாமே அங்கே வச்சு லாக் பண்ணிவிட்டு எங்களோட மொபைல் ஃபோனையும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அங்கே மொபைல் ஃபோன் நாட் அலவுடுன்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு என்னை கூட்டிகிட்டு போனான். அதே மாதிரி நான் பண்ண மாதிரி கர்ச்சீஃபை கண்ணில் கட்டினான். சேம் ப்ராசஸை யூஸ் பண்ணாதடின்னு சொன்னேன். வந்தது அந்த மரப்பாலத்தில் ஏறி நடந்தோம். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஒரு எண்ட் ஆஃப் த இடமா இருந்தது அது. ஸோ அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்லன்னு பேசிகிட்டு இருந்தோம். ஸோ பேசிகிட்டே இருக்கும்போது அவள் திடீர்னு கேட்டா, டேய் இதில் குதிச்சா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தள்ளி விட பிளான் பண்ணுறியா? எனக்கெல்லாம் வந்துட்டு நீச்சல் தெரியும், நான் எப்படி பொழைச்சிப்பேன் தெரியுமா? உனக்கு தெரியும், உன்னை தள்ளி விடுறேன் நான் சொல்லவே இல்லையேன்னு சொல்லிட்டு போத்துன்னு குதிச்சுட்டா. அதில் அந்த ஏரி எவ்வளோ ஆழம்னு தெரியாது, எப்படி இருக்கும்னு தெரியாது. இதுக்கு முன்னாடி இந்த இடத்த நாங்கள் வந்ததே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது போத்துன்னு குதிச்சுட்டா. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு செகண்ட் அப்படியே ஃப்ரேஸ் ஆகிட்டேன், எமுனான்னு கத்திட்டு நானும் அதை பற்றி எதுவும் யோசிக்காமல் புத்துன்னு குதிச்சுட்டேன். குதிச்சதுக்கப்புறம் சேரு சகதியமாக இருக்குது. யமுனா கொத்திக்கிட்டே தண்ணியெல்லாம் விலைக்கு ஸ்விம் பண்ணிட்டு போய் அவளை பிடிச்சிட்டு இழுத்துட்டு வந்து கரைக்கிட்ட ஒரு வழியாக வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வந்தது. எனக்கு ஸ்விம்மிங் கற்றுக் கொடுத்ததே யமுனா தான் சொல்லிட்டு. டேய் என்ன பயந்துட்டியா? அடைச்சி என்னடி இப்படி பண்ணிட்ட? டேய் இந்த இடம் அந்த அளவுக்கு ஆழம் இல்லைடா, அதனால தான் குதிச்சேன். ஆளை இல்லை சரி, கீத்துல மாட்டி எனக்கு ஏதாவது ஆயிருந்தா என்னடி பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு கேட்டதும் விட்டா பாருங்க கண்ணத்துல ஒன்று ஜுயின்னு அப்படியே மண்டைக்கு மேலே கிளின்னு சொல்லிட்டு குருவியெல்லாம் சுத்த ஆரம்பிச்சிருச்சு. ஏண்டி அடிச்ச? ஏன் அவசராச்சே, போக விட்டுருவேன் அவ்வளோ சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா சினிமா டைலாக. ஆடி போடின்னு சொல்லிட்டு மேலே எழுந்திரிச்சு வந்துட்டு சரி இதுதான் சர்ப்ரைஸ் போலன்னு நினச்சிட்டு நான் மெதுவாக நடந்துட்டு வந்துட்டு இருந்தேன். அப்புறம் வேற ஒரு வழியில் கூட்டிகிட்டு போனேன். போனதுக்கப்புறம் அங்கே ஒரு பெரிய போட் இருந்தது. போட்டிங் போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆனேன். அப்புறம் பார்த்தா அது ஒரு பெரிய போட்டு, கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் பக்கம் உட்காரலாம். அதாவது பேரா லவர்ஸ்க்கு மட்டும்தான் அந்த போட் போகலாம். ஸோ பேரா 8 பேர் உட்காரலாம். நாங்கள் ஏறி உட்காந்து சென்ட்ரலாக உட்கார வச்சா நானும் உட்காந்துக்கிட்டோம். கிளம்பலான்னா சொல்கிறா. என்ன கிளம்பலாம், யாரும் வரலையா அப்படின்னு நான் கேட்டதுக்கு அவள் எதுவுமே சொல்லலை, ஜஸ்ட் ஸ்மைல் தான் பண்ணான். ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு அந்த வழி போகுது. மெதுவாக அந்த போட் போக ஆரம்பிக்குது. ஒரு 1/2 hour ட்ராவல் இருக்கும். போனதுக்கப்புறம் சுற்றி இருந்த இடம் எல்லாமே அப்படியே கருப்பாயிடுச்சு.
அதாவது நைட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நாங்கள் என்ட்ரி ஆகும்போது 5:30 மணி ஆயிடுச்சு இல்லையா அங்கே உள்ள. ஸோ இப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6:30 மணி 6:45 மணி வாக்கில் இருக்கும். எங்களுக்கு டைம் தெரியாது, ஏன்னா ஃபோன்கின்னு எதுவும் இல்லை இல்லையா. ஸோ அதனால டைம் எதுவுமே தெரியல. போயிட்டு ஒரு இடம், அது எந்த மாதிரி ஒரு இடம்னா ஒரு ரிவரும் கடலும் சங்கமிக்கிற இடம். அவ்வளோ பெரிய இடம். இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி போனால் நாங்கள் போயிட்டுருக்கிற அந்த ரிவர் போய் அந்த கடலை சங்கமிக்கக்கூடிய இடம். அங்கே போனால் நமக்கு அது ஆபத்து. ஸோ ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நிறுத்திட்டாங்க. போயிட்டே இருக்கும்போது சடனாக வந்து அந்த போட் நின்றுடுச்சு. எனக்கு ஒன்றுமே புரியல. ஐயோ என்னென்ன ஆச்சு? ரிப்பேர் ஆயிடுச்சா? பொண்ணை வேற கூட்டிகிட்டு வந்திருக்கோம், ஆளுங்க வேற இல்லையே, என்ன பண்ண போகிறோம், என்ன இப்படி பைத்தியக்காரத்தனமாக பண்ணிட்டு இருக்கான்னு எனக்குள்ள அவ்வளோ நர்வஸ். ஆனால் இது எதுவுமே கொஞ்சம் கூட இல்லாமல் அவள் பாட்டுக்கு சிம்பிளாக உட்காந்துட்டு இருக்கா. எனக்கு எதுவுமே புரியல. என்னடி நினச்சிட்டு இருக்கிற நீ என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கொஞ்சம் அங்கே திரும்பி பாருன்னு சொன்னான். நானும் எதுவுமே புரியாமல் டென்ஷனாக திரும்பி பார்த்தேன். அந்த இடத்துல தூரத்தில் அப்படியே சின்னதாக ஒரு வெளிச்சம் அழகாக இருந்தது. அந்த வெளிச்சம் அப்படியே கொஞ்சமாக பிரைட் ஆக ஆரம்பிச்சது. அழகா அந்த கடல்ல இருந்து நிலா மெதுவாக மேலே எழும்பி வந்தது. அப்படியே தூரத்தில் ஏதோ அப்படியே அழகா ஒரு வெண்ணெய் பந்து போல அது இருந்தது. எஸ், நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்ட். அழகான நிலா தான் அது. பௌர்ணமி அன்னைக்கு போல. அப்பா, அந்த கண்கள்லாம் காட்சி இப்போ நினச்சா கூட எனக்கு அப்படி உடம்பு சிலுக்குதுங்க. சிலுன்னு காற்று, தூரத்தில் அடிக்கிற கடலோட அலைகளோட ஓசை, அப்படியே இருட்டு, அதில் படர்ற நிலா வெளிச்சம். சொல்லப்போனால் இந்த ஜெய் பாட்டு ஒன்று வரல, முழுமதி நிலவை கேளடி, அந்த சாங் பக்கத்தில் ஃபோனில் எடுத்து போட்டு விட்றா. இதே திடீர்னா நான் மறைச்சி வச்சுட்டு வந்தேன்னு சொல்கிறா. அப்புறம் என்ன, அந்த போட்டுக்காரர் திரும்பி அந்த பக்கம் உக்காந்துட்டாரு. அப்படியே நாங்கள் 2 பேரும் எந்திரிச்சு நின்று இந்த டைட்டானிக் படத்தில் வர மாதிரி எங்கள் 2 பேர் கையை ஒன்னோட ஒன்று கோத்துக்கிட்டு அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ண ஆரம்பித்தோம். அப்படியே மெதுவாக எங்கள் கைகளோட கோத்த மாதிரி எங்களோட 4 உதடுகளையும் கோத்தோம். நிமிடங்கள் கரைஞ்சது. 10 நிமிஷம் இருக்கும். அதுக்கப்புறம் ஏதோ திடுக்கிட்ட மாதிரி எங்களை நாங்களே பிரிச்சுக்கிட்டோம். ஆனால் அப்போதான் தெரிஞ்சது, அந்த கடல்கிட்ட இருந்த நிலா பிரியும் போது இந்த அளவுக்கு வலியை அனுபவிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அப்போதான் நாங்கள் 2 பேரும் வளர்ந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். சரி கிளம்பலாம், டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் நாங்கள் போட்லேயே ரிட்டர்ன் வந்துட்டோம். வந்து எங்களோட பைக்கை எடுத்துகிட்டு எகெயின் நாங்கள் இப்போயே லேட் ஆச்சு சென்னை கிளம்புறதுக்கு சொல்லி ஹரிபரியாக எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இந்த ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு, சரி இது வரைக்கும் நீ ட்ரை பண்ணது போதும், இனி நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் கீ வாங்கிக்கிட்ட அவகிட்ட இருந்து. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வண்டி ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொன்னான். ஆனாலும் இது வரைக்கும் நான் அவள் பின்னாடி எவ்வளோ ஸ்பீடாக ஓட்டிகிட்டு வந்தா, அவள் பின்னாடி உட்காந்து அவளை ஹக் பண்ணிட்டு பாட்டு கேட்டுட்டு வந்த இல்லையா, அந்த ஃபீலிங் எனக்கு ஏன் லவ்வர் இல்லை, நீ என் பின்னாடி உட்காந்துக்கிட்டு நான் ஸ்பீடாக போகும்போது என்ன ஹக் பண்ணிக்கிட்டு வரணுன்ட்டு எனக்கு ஆசை இருக்காதா சொல்லு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் பின்னாடி உட்காந்துக்கிட்டா, நான் முன்னாடி உட்காந்துட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் என்னமோ ஏதோ தெரியல, வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1/2 hour மேலேயும் அவள் என் பக்கத்துலேயே வரல. என்னதான் பிரேக் அடித்தாலும் அவள் பின்னாடியே பிடிச்சிக்கிறத தவிர என் மேலே அவள் விரல் கூட படலை. அவள் ரொம்பவே டல்லாகவே இருந்தா. எனக்கு ஒன்றும் புரியல. டைம் ஆச்சு அப்படின்ட்டு ஒரு பக்கம் ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது, இவள் வேறு இப்படி இருக்காளேன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பயமாக வேற இருக்குது. என்னடான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அவள் எதுவுமே ஆன்சர் பண்ணலை. எனக்கு கோவம் வந்து நான் வண்டியை நிப்பாட்டிட்டேன். வண்டியை ஒரு ஓரமாக நிப்பாட்டிட்டு இறங்கிட்டேன் கீழே. இப்போ நீ என்னன்னு சொல்ல போறியா இல்லையான்னு கேட்டேன். அவன் எதுக்குமே ஆன்சர் பண்ணலை. போடின்னு சொல்லிட்டு நான் போய் வண்டி வர அது வந்து பெரிய பைபாஸ் ரோடு, அந்த பைபாஸ் ரோடு நடுவில் போய் நான் உட்காந்துக்கிட்டேன். உடனே ஓடி வந்து என்னை தரேன்னு இழுத்துட்டு வந்து பலார்னு இன்னொரு இடம் விட்டா பாருங்க. எனக்கு வலிக்கலை. ஆல்ரெடி 2 அரை வாங்கியாச்சுல 2 கணத்தில், இதென்ன வலிக்க போகுது. நான் எதுவுமே கண் கலங்காமல் உட்காந்துட்டு இருந்தேன். என்ன ஆச்சுன்னு சொல்லுடின்னு கேட்டேன். நீ வண்டி எடு நான் சொல்கிறேன்னு சொன்னான். வண்டியில் ஏறி உக்காந்துட்டு அவள் சொன்னான் என்கிட்ட, இந்த ட்ரிப்பு முடிய போகுதுன்னு நினச்சா அவனுக்கு வருத்தமாகவே இல்லையா? வண்டியோட வேகத்தை கூட்டிக்கொண்டே போன எனக்கு
அந்த யமுனாவோட வருத்தம் இது இன்றோட முடிகிற விஷயம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக சொல்ல தோணுச்சு. அப்புறம் நான் அவகிட்ட கேட்டேன், உனக்கு எப்படி இந்த இடம் தெரியும், என்ன எப்போ பிளான் பண்ண, நீ இதை பற்றி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. அதுக்கு யமுனா சொன்னா, அதை கேட்டுட்டு என்னோட வண்டியோட ஸ்பீடு இல்லை, நான் என்னோட ஹார்ட்டே நின்று போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவள் என்ன சினிமா சொன்னா, 8 வருஷத்துக்கு முன்னாடியே இதை நான் பிளான் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. நம்புவீங்களா? நாங்களே பழகி 3 வருஷம்தான் ஆச்சு. 8 வருஷத்துக்கு முன்னாடி என்னை இங்கே கூட்டிகிட்டு வரணும்னு அவள் எப்படி பிளான் பண்ணியிருப்பா? கட் பண்ணி அப்படியே அங்கே ஒரு ஃப்ளாஷ்பேக். 8 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் காலேஜ்லலாம் படிக்கும்போது இன்ஜினியரில் ஒரு ஐவி கூட்டிகிட்டு போவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி என்னை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க என்னோட காலேஜ்லேருந்து. அப்போது நாங்கள் எல்லாருமே போய் அங்கே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டு லெக்சரர் சொல்கிற இடத்துல தான் போய் பார்ப்போம். என்னதான் வந்துட்டு நல்ல பிளேசஸ்லாம் சுற்றி பார்த்தாலும் அது ஏதோ ஒரு ஃப்ரீடம்லெஸ்ஸாக எனக்கு தோணுச்சு. ஏதோ ஒரு கட்டுப்படுத்தி வச்சுட்டு இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு எண்ணம். எனக்கு இந்த இந்த நதியும் அந்த கடலும் சங்கமிக்கிற இடத்துக்கு போய் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. நான் போய் என்ன லெக்சர் கிட்ட கேட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ போய் ஹச்ஓடி கிட்ட கேளுன்னு சொல்லிட்டாங்க. நானும் தயங்கி போய் கேட்டேன். எப்படியோ ஒன்று கேட்டுட்டேன். ஆனால் அது அவருக்கு என்ன தெரியுமா சொன்னார், போய் பாருமா பாரு, இப்போ இல்லை, கல்யாணம் ஆகிட்டு உன் ஹஸ்பண்ட் கூட ஹனிமூனுக்கு போய் பாரு, ஹனிமூனுக்கு போகல அப்போ போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக சொன்னார் பாரு. சுற்றி இருந்தவங்க எல்லாருமே சிரிச்சிட்டாங்க. நான் உடனே சொன்னேன், தேங்க்யூ ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் சார். அப்புறம் உங்களோட அன்பான இந்த வாழ்த்துக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக நான் வருவேன், என்னோட ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு இந்த இடத்துக்கு நான் வருவேன், குறித்து வச்சுக்கோங்க சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு நான் ஹஸ்பண்டோட வந்து செல்ஃபி எடுத்து உங்களுக்கு நான் கண்டிப்பாக சென்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சொன்னேன். 8 வருஷத்துக்கு அப்புறம் இந்த நாள் இன்னைக்கு எனக்கு கிடைச்சது. இந்த நாள் தான் நான் அந்த சபதம் விட்ட 8 வருஷம் ஆச்சு. சரிடி, அது நீ வந்து ஹஸ்பண்ட் கூட ஃபோட்டோ எடுத்து அனுப்புறேன்னு தானே சொன்னேன், நீ கல்யாணமாக தானே என்னோட வந்து தானே நீ இப்போ ஃபோட்டோ எடுத்திருக்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவன் என்ன தெரியுமா சொன்னா, டேய் எப்போ உன்னோட கைகளை கோர்த்து உன் கையை பிடிச்சி உன் தோல் மேலே சாஞ்சி கண்ணோட கண் கலந்து உன் உதட்டோட என்னோட உதட்டை கலந்தேனோ அப்பவே நீ என்னோட பாதி நான் உன்னோட பாதின்னு ஆயாச்சு. மனமாற அந்த இயற்கை சாட்சியாக வச்சு நான் என்னோட மனசார உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் ரியல் லைஃப்பில் இல்லைனாலும் இப்போதைக்கு நமக்கு கல்யாணம் ஆகலைனாலும் என் மனசு ஃபுல்லாக என்னோட புருஷன்னு நீ ஒருத்தன் தாண்டா இருக்க. அதனால தான் என்னோட புருஷன் சொல்லி ஃபோட்டோ எடுத்து அவருக்கு நான் அனுப்பிச்சேன் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொன்னா பாருங்க. போகிற வண்டி அப்படியே ஸ்டாப் பண்ணி நின்றுட்டேன். என் கண்ணுலேருந்து கடகடன்னு தண்ணி வருது. எனக்கு என்ன வார்த்தை பேசுறதுன்னு ஒன்றுமே புரியல. நான் அப்படியே திரும்ப கூட எனக்கு தோணலை. பின்னாடி கையை விட்டு அவளை அப்படியே பின்னாடி இருந்து இறுக்கி அணைச்சிக்கிட்டேன். அவளும் என்னை அப்படியே அணைச்சிக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் 2 பேருக்குமே அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியல. ரொம்பவே எமோஷ்னல் ஆகிட்டோம். அப்புறம் மெதுவாக சமாதானம் பண்ணி, சரிடி சரி, கண்டிப்பாக இவ்வளோ ஒரு அன்புக்குரியவனா நீ என்னை நினைக்கும்போது, இவ்வளோ ஒரு நம்பிக்கைக்குரியவனா நீ என்னை நினைக்கும்போது, என் உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் உன்னை நான் கைவிட மாட்டேன், என்னை நீ நம்பு, கூடிய சீக்கிரம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அவள் அதுக்கு சிரிச்சுக்கிட்டு வெக்கமாக தலையை குனிச்சிக்கிட்டா. என்னதான் காதல் அது இதுன்னு பேசி வாடா போடான்னு பேசினாலும் கல்யாணம் வரும்போது இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் புருஷன்னு சொல்லும்போது வெக்கம் இருந்து எங்கே தான் வருதோ தெரியல. அப்படியே அவளோட வெக்கத்தில் பப்பா கண்ணை செவக்குது பாருங்க. அவள் ஏற்கனவே ஒயிட்டு, இதில் கண்ணை செவந்ததும் ரோஸ் கலராக ஆயிடுச்சு. ஆனால் சத்தியமாக சொல்கிறேங்க, என்னோட லவ்வர் அந்த ஒயிட் சுடியில் நிலா வெளிச்சத்தில் கண்ணை செவந்து இருக்கும்போது அப்பா நிஜமாலுமே இந்த வானத்துலேருந்து தேவதை குதிச்ச மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தாங்க. ஸோ அந்த அழகை அப்படியே கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு, சரி ஓகே இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவள் அப்படியே என் தோல் மேலே சாஞ்சி தூங்கிட்டா. நான் ஸ்பீடாக என்னால் எவ்வளோ அளவுக்கு ஸ்பீடாக ஓட்ட முடியுமோ, சேஃபாக ஓட்ட முடியுமோ அந்த அளவுக்கு சேஃபாக ஓட்டிட்டு நான் வீட்டுக்கு போய் அவளை ட்ராப் பண்ணிவிட்டு, சரி நீ பார்த்துக்கோ நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி என்னோடய வீட்டுக்கு வந்துட்டேன். வந்து நான் படுத்ததும் எனக்கு அவள் சொன்ன அந்த வார்த்தைகள் தான் என் மைண்டுக்குள்ளேயே ஓடிட்டு இருந்தது. என்ன அவள் எந்த அளவுக்கு நம்பி இருந்தா இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பா.
கண்டிப்பாக நாம் அவளை கைவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள நானே ஒரு ப்ராமிஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து எங்கள் வீட்டில் நான் சொன்னேன், அவள் வீட்டில் அவள் சொன்னா. ஃபஸ்ட்டு அப்போஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் இல்லை நாங்கள் இந்த மாதிரி டீப்பாக லவ் பண்ணிகிட்ருக்கோம், கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் ஆகுது, ப்ளீஸ் எங்களை சேர்த்து வைங்கன்னு சொல்லிட்டு 2 பேர் வீட்லேயும் மன்றாடி பேசி புரிய வச்சு கடைசியில் இப்போ நாங்கள் எங்களோட கல்யாண நாளில் வந்து நிற்கிறோம். யூ மீன் எங்களுக்கு இப்போ கல்யாணமாகி 1 வருஷம் ஆகுது. ஸோ ஒரு காதலன் ஒரு காதலிக்கிட்ட என்ன எதிர்பார்ப்பான்? நம்மளை கேரிங்காக பார்த்துக்கணும், நம்ம அம்மா மாதிரி நம்மளை பார்த்துக்கணும், நம்ம அம்மா மாதிரி சமைக்கணும், நம்ம அம்மா மாதிரி நம்மளை வீட்டோட நல்லா இருந்து பார்த்துக்கணும். சொல்லப்போனால் நம்ம அம்மாவுக்கு மறு உருவமாக நம்ம ஒய்ஃப் இருக்கணும்னு நினைப்பான். அதே மாதிரி தான் ஒரு காதலி ஒரு காதலன்கிட்ட தன்னை கேரிங்காக பார்த்துக்கணும், என்னோட ஆசைகளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், என்னோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும் இப்படின்ட்டு ஒரு காதலி எதிர்பார்ப்பா. இந்த 2 எதிர்பார்ப்புகளும் பூர்த்தி செய்யும் போது தான் அங்கே திருமணன்ற ஒரு பந்தம் முழுமையாகுது. ஓகே சகோஸ், மீண்டும் நான் இது போல் ஒரு நல்ல கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் ஒரு சின்ன நோட், நீங்கள் நாலேஜ் வித் மஹியோட சப்ஸ்கிரைபராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி காப்பிரைட் கிளைம் எல்லாம் அந்த சேனல் எடுத்துட்டாங்க. ஸோ இனிமே இதுதான் நம்மளோட சேனல். உங்களுக்கு டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணணுன்றதுக்கோசரம் தான் வணக்கம் சகோஸ் அப்படின்றத நான் டைட்டிலாகவே வச்சுருக்கேன், சேனல் நேமாகவே வச்சுருக்கேன். ஸோ ப்ளீஸ் 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 அந்த சேனலுக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட் இந்த சேனலுக்கு கொடுங்க, என்னோட ட்ராவல் பண்ணுங்கள். தேங்க்யூ.